மௌனமே என் இசையாக, இதுதான் நாவலோட பேரு. பொம்மை இந்த கதையை ஒரு கவிதை போல எழுதியிருப்பாங்கங்க. காதலோட மெல்லிய உணர்வுகளை மிக நுட்பமா சொல்லியிருப்பாங்க. சுமார் ரொமான்ஸை அள்ளி கொட்டியிருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த கதை உங்களுக்கு புத்தகமாகவும் கிடைக்கிது, ஆடியோ வடிவிலையும் நீங்கள் யூடியூப்ல கேட்கலாம். படிக்க முடியறவங்க யூடியூப்ல கேளுங்க. இந்த கதையோட ஹீரோ வம்சி கிருஷ்ணா தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய பாடகர். ஹீரோயின் தேன்மொழி ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சர். கூடுதல் தகவல் என்னன்னா, அவளுக்கு பேச வராது. சின்ன வயசுல நடந்த விபத்துல பேச்சு இழந்திருப்பா. ஹீரோவை ஒருதலையா காதலிக்கிற அத்தை பொண்ணு கல்யாணி. இதுக்கு நடுவில் ஹீரோ வம்சி ஒருதலையா காதலிக்கிற முகமரியா ரசிகை தென்றல். இப்படி நிறைய சுவாரஸ்யமான காதல் பக்கங்களை கொண்டது தான் இந்த நாவல். மேலும் வம்சியோட 2 தம்பிங்க. ஒரு தம்பி பெரிய கிட்டாரிஸ்ட், தமிழ் சினிமாவில் தான். கடைசி தம்பி ஸ்கூல் பையன். அவன் பேர் யாதவ் கிருஷ்ணா. யாதவ் கிருஷ்ணாவுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறவங்க தான் நம்ம ஹீரோயின் தேன்மொழி டீச்சர். இதோட அவங்களோட அம்மா, அப்பா, பாட்டி அப்படின்னு அருமையான கதாபாத்திரங்கள். அதுவும் இந்த பாட்டி பண்ணுற அலப்பறையை தாங்க முடியாதுங்க. படிக்க முடியலன்னா ஆத்விகா பொம்முவோட யூடியூப் சேனலில் போய் கேளுங்க. ஆர்ஜே பிரியா மோகன் இந்த கதைக்கு அவங்களோட குரலை கொடுத்து உயிரை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 4.5 லட்சம் வியூஸ் தாண்டி போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த வம்சி கிருஷ்ணாவை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. 90s கிட்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, 2K கிட்ஸ்க்கு கூட அவ்வளோ பிடிக்கும் இந்த வம்சி கிருஷ்ணாவை. காலேஜ் படிக்கிற உங்கள் பொண்ணு இருந்தால் அவங்களுக்கும் இதை சஜஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா மொபைலை விட்டுட்டு கொஞ்சம் இந்த மாதிரியும் அவங்களோட நாட்டத்தை திருப்பலாம் பாருங்க. முழுசாக 8 மணி நேரம் ஆடியோவாக யூடியூப்பில் இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்வீங்க. என்ன, என்னோட லவ்வர்ஸ் டே கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி, அப்போ அடுத்த வீடியோவில் பேசலாமா? ஸ்டே கனெக்டட். வாங்க பேசலாம் வித் மீ துர்கா.